ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாய் குறைக்கிற விஷயத்தை வந்து சிம்பாலிக்காக வச்சு செஞ்சுட்டாரு விஜய் சேதுபதி, விஜய் பார்வதி அண்ட் கமருதீனை. 3-4 இடங்களில் வந்து வச்சு செஞ்சால் யாராலும் நோட் பண்ணிக்கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பற்றி விசாரிக்கும் போது சாண்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்கும்போது திவ்யா நான் இருந்தேன், எனக்கு சவுண்டு கட்டுச்சு, ஆனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்போ கமருதீன் எங்கே இருந்தார் கேட்டார். கமருதீன் வந்துட்டு அங்கே தான் சார் இருந்தார். கமருதீன் நீங்கள் எங்கே தூங்குவீங்க அப்படின்னு கேட்டோன்னே சூப்பர் டீலக்ஸ் சார் சொன்னோடனே அங்கே ஆடியன்ஸ் செம கிளாப்ஸு. உடனே ஏங்க நீங்கள் வேறு தேவையில்லாமல் ஏதாவது மாட்டி விட்டுற போகிறீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல விஜய் அது நம்ம சபரியெல்லாம் எல்லாம் வெளியே போயிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க, ஓ எல்லோரும் வெளியே போங்க ரொம்ப சந்தோஷம்ட்டு. அப்படியா அந்த மாதிரி சொன்னாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க அப்படி தான் சொன்னாங்கன்னு சபரி சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் கமருதீன் எங்கே இருந்தார் அப்படி கேட்பாங்க. அப்போது எல்லாருமே விசில் அடிப்பாங்க, சிரிப்பாங்க. கமருதீன் நான் அங்கே இல்லை சார், நான் சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓ அப்போ அப்பயும் அங்கே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நாசுக்க கலைப்பார். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதை காட்டணுமோ எதை காட்ட முடியுமோ அதை தான் நாங்கள் காட்டுவோம், எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஜூம் பண்ணலாம் காட்ட மாட்டோம் அப்புறமா சொன்னோடனே உடனே பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிளை வந்துட்டு விஜய் போகிறதுக்கும் கமருதீனுக்கும் வச்சுருப்பாங்க. என்னென்னா இவங்களையும் ஒரு சஸ்பென்ஸாக ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன இதில் வந்து சொல்ல வராங்க? அவர் உண்மையிலேயே வந்து அவங்க இடத்துல படுக்கிறதே இல்லைன்ற சொல்ல வராங்களா, இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு புரியல எனக்கு. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கி வந்துட்டு அந்த நாய் குறைக்கிற விஷயங்கள் வெளியில் வந்து எல்லாருமே படுக்க சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பிக் பாஸே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இனிமேல் வந்து அங்கே படுக்கக்கூடாது. அதனால தான் சாண்ட்ரா வெளியே படுக்கும்போது கூட வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ரா வச்சு கலாய்ச்சதுக்கு காரணமும் அதுதான். ஆனால் திரும்பவும் அவங்க 2 பேரும் உட்கார வச்சு மக்கள் முன்னாடி இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே, எதுக்காக நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.